ஸோ சைக்காலஜி இன் சிவில் பார்ட் 2. இந்த கியூப் ஷேப் ரொம்ப ஹாரிபிளாக இருக்கும், கொடூரமாக இருக்கும்னு சொன்னேன். ஏன்னா அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குது, நம்ம மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது, நம்ம பெர்ஃபார்மன்ஸ்லாம் பாதிக்குது. ஸோ ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவன் வாழ்கிற இடத்த ரொம்ப பக்காவாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவன் வாழணுன்ற இருந்த இடத்துல இருந்து அவனை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத அவனால் பார்க்க முடிஞ்சிச்சு, அவனை நோக்கி என்ன வருதுங்கிறத அவனால் பார்க்க முடிஞ்சிச்சு. பட் கியூப்ல அதெல்லாம் பாசிபிள் இல்லை. மனிதன் எப்பயுமே இயற்கையோட ஒரு அங்கம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு நம்ம ஒர்க் பண்ணுற டேபிளில் நிறைய செடி அந்த மாதிரிலாம் வச்சுருந்தா, உதாரணத்துக்கு ஒரு பெரிய மரத்துக்கு கீழே உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா, நம்மளோட தாட்ஸ் அந்த மரம் வரைக்கும் இருக்கும். அந்த செடியிலேருந்து வர இயற்கை காற்று சுவாசிக்கிறனால நம்மளும் ஹெல்த்தியாக தான் இருப்போம். நேச்சரோட நம்ம வந்து அப்படி கனெக்டடாக இருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேபிள்ஸில் க்ரீனரிஸை அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்டனில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பிரெயின் சர்ஜரி பேஷண்ட்ஸுக்குன்னு ஒரு ரூம் ஒன்று ரெடி பண்ணுறான். ஃபஸ்ட்டு 24 hours அவன் டாக்டரையும் நர்ஸையும் 10 மணிக்கு இருக்கான். அடுத்து படுத்துருக்கிற காட்டு வந்து 180 degree இப்படி திரும்பிடுது. திரும்பி அவன் இப்படி திரும்பி பார்த்தான்னா கார்டன் இருக்கு, மரம் செடி கொடின்னு ஒரு காடு மாதிரி இருக்கு. ஸோ ரெக்கவரி ரேட்டு அந்த ரூம்ல இருக்கிறவனுக்கு எல்லாமே ரொம்ப அதிகமாகவும் இருக்கு. ஸோ ஒரு இயற்கையான சூழல்ல மனிதன் இருக்கிறப்ப அவன் இன்னும் ஈஸியாக ரெக்கவர் ஆகிறான். இது ப்ரூவ் பண்ணுது அந்த பாயிண்ட்டை. அதனால தான் இயற்கையோட அதிகமாக ஒன்றி இருக்கணும் மனிதன், அதில் ஒரு அங்கம்னு நான் சொல்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த காடு மாதிரி உள்ள செட்டப் வந்து 8th floor இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் ஹெல்த்துக்காக பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அது. ஸோ இனி அடுத்து ஒர்க் பிளேஸ் எந்த அளவுக்கு ஒரு ஜென்ரேட்டிவ் பில்டிங்காக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.